Hi friends, welcome back to Birlas Parvai. நிறைய பேர் என்கிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தீங்க என்ன அப்படின்னா, நம்ம வீட்டிலையே வந்து எப்படி நம்மளோட காரை வந்து வாஷ் பண்ணுறது, காருக்கு எந்த ட்ரபுளும் கொடுக்காம அதே மாதிரியே முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட காரை வந்து எப்படி நம்ம பிரைட்டாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் வந்து எப்படி நம்ம காரை வந்து வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு டெமோவோட பார்க்க போகிறோம். நம்மளோட கார் வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து எவ்வளோ டர்ட் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ நிறையா வந்து நமக்கு இங்கே தூசி அழுக்கெல்லாம் இருக்குது. இது வந்து நம்ம எப்படி நம்ம வாஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் நம்ம காரை வாஷ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ண போகிற கிளாத். சரியா, நம்ம வந்து ஒரு தப்பான கிளாத்தோ ரொம்ப ஹார்டான ஒரு கிளாத்தை யூஸ் பண்ணும்போது நம்ம காரில் வந்து ஸ்க்ராச்சஸ் க்ரியேட் ஆகுது. இல்லை அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்ச் ஒர்க்காக வந்து அங்கங்கே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன மாதிரியான ஒரு கிளாத் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு கிளாத்தோட ப்ராடக்ட் வந்து இங்கே இருக்குது. SOFTSPUN அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மைக்ரோஃபைபர் கிளாத். இதில் நிறையா வேரியஸ் டைப்ஸ் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. இதோட திக்னஸ், அதாவது GSM அப்படின்னு சொல்லுவோம், வேறு திக்னஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்குது. சரியா, அதே மாதிரியே நீங்கள் வந்து ஷாம்பு வாஷ் பண்ணுறதுக்காக இதில் ஒரு க்ளவுஸும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்குது. சரியா, இப்போ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். நமக்கு வந்து ஒரு காஸ்ட்லியான பிராண்டை எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம் அப்படின்னா 3Mலாம் எடுத்தோம் அப்படின்னா அந்த கிளாத்தோட ரேட் வந்து நமக்கு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். பட் இவங்க வந்து நல்லா நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக வந்து கொடுக்குறாங்க. இன்னொன்று வேரியஸ் சைஸஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சரியா, இப்போது இதில் கொடுத்த என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து மல்டி கலரில் ஜஸ்ட் ஒரு 3 கிளாத் வந்து இதில் இருக்குது. சைஸஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த சைஸில் வந்து நமக்கு கிடைக்கிது. ஓகே, இதிலே வந்து பெரிய டவல் சைஸ்லேயும் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் திக்னஸாகவும் உங்களுக்கு கிடைக்கிது. ஓகே, இப்போ இது நமக்கு அனுப்பிச்சது பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் வந்து ஒரு GSM திக்னஸும் இது வந்து இன்னொரு GSM திக்னஸாகவும் இருக்குது. ஸோ இது மாதிரி வேறு திக்னஸ்ஸு, அது மாதிரி இந்த சாஃப்ட்னஸும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கிளாத்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இன்னொன்று நான் சொன்ன மாதிரியே இந்த ஷாம்பு வாஷ்க்குரிய அந்த வாஷிங் க்ளவுஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே நான் காமிக்கிறேன் இல்லையா, இதில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கையை உள்ளே விட்டுக்கிறது ஒரு ஆப்ஷன் மாதிரி இங்கே இருக்குது. நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இது நம்ம க்ளவுஸ் மாதிரி இதை அப்படியே போட்டுட்டு ஈஸியாக நம்மளால் வைப் பண்ண முடியும். ஓகே, இதில் வந்து டபுள் சைடர் வந்து உங்களுக்கு இந்த ஃபோமிங்குரிய இந்த சாஃப்டான ஒரு ஃபர் மாதிரி உங்களுக்கு கிடைக்கிது. இது சிங்கிள் சைடர் ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது மாதிரி நிறையா வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்ககிட்ட இருக்குது. நீங்கள் அமேசான்லேயோ இல்லை ஆன்லைனில் எங்கே போய் நீங்கள் பார்த்தாலும் கண்டிப்பாக SOFTSPUN கொடுக்கும்போது நமக்கு அதில் இருக்கிற நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு லிஸ்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதில் இருக்கிற நான் யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, ஒரு பக்கெட்டில் வந்து ஃபுல்லாக நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன கார் வாஷ் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் யூஸ்வலாக என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 3Mோட கார் வாஷ் ஷாம்பு தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஷாம்பு வந்து என்ன பண்ணிக்கோங்க, இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த குவான்டிட்டியில் பக்கெட்டில் நல்லா ஊற்றி நல்லா நுர வர்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பக்கெட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, ஸோ இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பக்கெட் தண்ணிக்கு வந்து 2 கேப் வந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணுறேன், 2 கேப் ஷாம்பு வந்து ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கெட்டில் வந்து நல்ல ஃபோமை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சரியா, ஸோ இதை ஊற்றியாச்சு. இங்கே நல்லா நம்ம ஷேக் பண்ணோம் அப்படின்னா இதில் நல்லா நமக்கு ஃபோம் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதை ரெடி பண்ணதுக்கப்புறமா இன்கேஸ் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஹோஸோட ஒரு பைப் லைன் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு காரில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி வந்து தண்ணியை வச்சு நல்லா நனைச்சிருங்க ஃபஸ்ட்டு. அப்படின்னா தான் அதுக்கு மேலே இருக்கிற பெரிய பெரிய டஸ்ட்டெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, ஸோ ரொம்ப ப்ரெஷராக இருக்கணும் அப்படின்னு தேவையில்லை. நம்ம பண்ண போகிற வாஷே வந்து இது வந்து டீப் வாஷ் கிடையாது, ஜஸ்ட்டு நார்மலாக நம்ம பண்ண போகிற ஒரு வாஷ் தான். சரியா, அதனால் ரொம்ப ப்ரெஷரைஸ்டு வாஷ் வந்து நம்ம பண்ண போகிறது கிடையாது. அதனால் ரொம்ப இந்த ஹோஸில் வந்து ப்ரெஷர் இருக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை, ஓரளவுக்கு நமக்கு இருந்தாவே போதும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இந்த செட்டப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணியை நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு மக்கில் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், போர் பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது மாதிரி ஒரு 2லேருந்து 3 கிளாத் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அப்படின்னா தான் நம்ம மாற்றி வேகமாக நம்ம துடைக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லை நம்ம ரொம்ப லேட்டாக பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி நமக்கு வந்து
அப்படியே டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் ஒரு கையில் வந்து வெட்டும், இன்னொரு கையில் நல்ல ட்ரையான கிளாத் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மாற்றி உங்களால் ஈஸியாக வந்து பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச அந்த ஷாம்புவோட சொல்யூஷனை வந்து கம்ப்ளீட்டாக கார் ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த கிளாத்தை எடுத்ததுக்கப்புறமா ஜஸ்ட்டு அதில் நான் என்ன பண்ணுறேன், டிப் பண்ணி கார் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஜஸ்ட்டு அப்ளை பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஒரு ஃபோம் இருக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஃபோமிங்கோட எஃபெக்ட் இருந்தால் போதும். நல்லாவே வந்து உங்களுக்கு அந்த டர்ட் எல்லாமே போகும் ஆக்சுவலி. ஸோ இது வந்து நீங்கள் நல்லா அழுத்தி வந்து இதை தேய்க்கணும் அப்படின்னு தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்ம இதுக்கப்புறம் ஒரு இடம் நல்லா ரப் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் மேலாப்பில் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணி விடுங்க. ஸோ இந்த சைட் மிரர்ஸு அண்ட் தென் உங்களுக்கு முன்னாடி விண்ட்ஷீல்டுலாம் வந்து நல்லா வந்து இதை அப்ளை பண்ணிடணும் இந்த ஃபோமை. ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் நேரம் அது க்யூரிங் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாஷ் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வைப்பரை வந்து நல்லா தூக்கி விட்டுக்கோங்க. ஸோ தட் அதில் வந்து தண்ணி தேங்குற பிரச்சனை இருக்காது. ஸோ விண்ட்ஷீல்ட்லேயும் நல்லா அப்ளை பண்ணுறோம். சைடில் விண்டோவோட கிளாஸ்லேயுமே வந்து நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போதே இந்த ஷாம்புவோட அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு தெரியுது. ஓரளவுக்கு அந்த லைட்டாக அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து இதில் இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அதே மாதிரியே காரில் ரூஃப்லையும் எட்டுற அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மைக்ரோஃபைபர் கிளாத்தை வந்து நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் 100 டைம்ஸ் கூட நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியும், ப்ராப்பராக நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னா. சரியா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ காரோட ஃபுல்லாக சுற்றி என்ன பண்ணியிருக்கேன், நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச அந்த ஷாம்புவோட சொல்யூஷனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப நேரம் வந்து இது என்ன பண்ண விடக்கூடாது. ஸோ இப்படியே விட்டுறக்கூடாது. உடனே அது வந்து தேய்ச்சி எடுத்துடணும். இல்லை அப்படின்னா அது ஒரு மாதிரி பேட்ச் ஒர்க் மாதிரி அங்கங்கே நின்றுடும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம், இப்போ தேய்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே சொன்ன மாதிரியே இந்த SOFTSPUNல வந்து இந்த மாதிரி ஒரு க்ளவுஸ் வந்து ஒன்று இருக்குது. இதில் 2 சைட்லையுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு ஃபெதர் மாதிரி உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இதிலே வந்து சிங்கிள் சைடடாகவும் அவைலபிளாக இருக்குது. பட் டபுள் வச்சிட்டோன்னா நம்ம மாற்றி போட்டு தேய்க்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். சரியா? ஸோ இதை வச்சு நம்ம இப்போ தேய்க்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச அந்த ஷாம்பு சொல்யூஷனை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லா அழுத்தி வந்து இதில் ரப் பண்ணுங்கள். அப்போ இதில் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்க்ராச்சஸ் வர்றதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் விட்டோடனே நமக்கு தெரியுது ஓரளவுக்கு லைட்டாக வந்து அங்கங்கே லைன்ஸ் இருக்குது. ஸோ இது நம்ம நல்லா இப்படி அழுத்தி தேய்க்கும் போது அது டெபாசிட் ஆகிறத நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டிக்கியோட டோரை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பிளாட்ஃபார்மில் போய் தண்ணி தேங்கும், அதையும் நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா ரக் பண்ணி நீங்கள் தொடச்சிடணும். ஸோ இதில் நமக்கு ஓரளவுக்கு ஒரு பக்கம் வந்து நல்ல டர்ட் வந்துருச்சு அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் கையில் வந்து என்ன பண்ணிடலாம், இது திருப்பிடலாம். ஸோ திருப்பினோம்னா நமக்கு என்ன பண்ணுது, அதர் சைடு வந்து வந்துடுது, இது வந்து பேக் சைடில் போயிடுது. சரியா? ஸோ ஃபுல்லாக தேய்ங்க. ஸோ இப்போ நம்ம அதை தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் இல்லை எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. இது நல்ல தண்ணியை வந்து உறிஞ்சிருக்குது. இதை நான் உங்களுக்கு புழிஞ்சு காமிக்கிறேன். ஸோ இவ்வளோ தண்ணி வந்து இது அப்சர்வ் பண்ணி வச்சுருக்குது. அப்போ தண்ணியை வந்து இது நல்லா அந்த ஃபோமை வந்து உறிஞ்சிட்டு டெபாசிட் ஆகிறத நமக்கு நல்லா அவாய்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, இப்போ நம்ம அந்த ஃபோமை வந்து நல்லாவே வந்து ஃப்ளஷ் பண்ணி விட்டாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், கம்ப்ளீட்டாக மறுபடியும் இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஓஸ் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ஸோ அதில் நல்ல தண்ணி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் ஃபோர்ஸாக கொஞ்சம் அடித்து விடுங்க. அப்போ மேலே டெபாசிட் ஆகிருக்கிற அந்த ஃபோம் எல்லாமே வந்து நமக்கு என்ன ஆகுது, வெளியில் வந்து வந்துடும். இப்படி நம்ம தண்ணியில் அடிக்கும்போது ஃப்ரண்ட்டில் மட்டும் நீங்கள் அடிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடிக்கணும். இந்த ரேடியேட்டர் அந்த கிரில்லுக்குள்ளே வந்து நமக்கு ரொம்ப ஃபோர்ஸாக வந்து உள்ளே போயிடக்கூடாது. அதனால் இங்கே அடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் ஃபோர்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. உள்ளே போகிற மாதிரி தண்ணி போகிற மாதிரி அடிக்க வேண்டாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அந்த ஃபோமை வந்து கம்ப்ளீட்டாக தண்ணி அடித்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரையான ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு
இந்த மேலாப்பில் இருக்கிற தண்ணியை வந்து நல்லா அழுத்தி தொடச்சிருங்க. ஏற்கனவே ஃபோமுக்கு யூஸ் பண்ண அந்த கிளாத்தை யூஸ் பண்ணாதீங்க. அதில் வந்து இன்னும் அந்த ஃபோமோட எஃபெக்ட் இருக்கும். அதனால் அதை யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷான ஒரு கிளாத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு லீனியர் மோஷனில் நீங்கள் துடைக்கணும். இதை வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் நீங்கள் துடைக்கக்கூடாது. ஸோ என்ன பண்ணணுன்னா, ஸோ இந்த மாதிரி லீனியரில் இப்படி துடைங்க. ஸோ அப்படி துடைக்கும் போது அந்த தண்ணி நல்லா இது உரிகிறது உங்களால் பார்க்க முடியுது. இதே ஒரு காட்டனோட கிளாத்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த தண்ணி வந்து அது கண்டிப்பாக அது உரியாது. அதனால நமக்கு அங்கங்கே அந்த பேட்ச் ஒர்க் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் துடைக்கும் போது என்ன பண்ணக்கூடாது, இந்த இப்படி துடைக்கக்கூடாது. நல்லா ஒரு லீனியர் மோஷனில் இப்படி தொடங்க. அப்போ நம்ம இது வரைக்கும் தண்ணியில் யூஸ் பண்ணாத இன்னொரு கிளாத்து. ஸோ இன்னொன்று நான் சொல்லணுன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேக் இருக்கும் இல்லையா, இப்போ இந்த SOFTSPUNனோட டேக் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துருங்க. அது வந்து அன்னெசரியாக சம்டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்க்ராட்சை வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணும். ஸோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து போட்டுடலாம். நாலாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு லீனியர் மோஷனில் தொடங்க. அப்போ என்ன ஆகுது, லைட்டாக மேலோட்டமாக இருக்கிற ஒரு வெட்னஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வெளியில் வருது. சரியா? இந்த கிளாஸ்லையும் லீனியர் மோஷனில் இப்படி தொடங்க. ஸோ இப்போ நம்ம நல்லா வந்து ஃபைனலாக ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு கம்ப்ளீட்டாக நம்ம வைப் பண்ணி எடுத்துட்டோம். நீங்கள் இந்த கிளாத்தில் பார்க்கலாம் ஸோ எந்தளவுக்கு டர்ட் வந்து கலெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி. சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம கார் வாஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக இப்போ நம்ம தொடச்சி இங்கே நிப்பாட்டியிருக்கோம். ஸோ எந்தளவுக்கு வந்து நமக்கு நீட்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த கிளாஸ் கூட நீங்கள் பாருங்கள், எந்த விதமான அந்த வாட்டரோட ட்ராப்லெட்ஸோ ஒரு சின்ன ஒரு இது இல்லாமல் ரொம்ப நீட்டாகவே இருக்குது. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம வீட்லேயே வந்து நம்ம காரை வந்து ஈஸியாக வாஷ் பண்ணிக்க முடியும்னு. நம்ம ஹார்ட்லி வந்து ஒரு ½ அன் ஹவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அப்போ நல்லா வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அடுத்து நம்ம வீக் டேஸில் காரை எடுக்கும்போது நமக்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். சரியா? மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.